நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கிற தொடரை நம்ம பல்வேறு இடங்களில் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இந்த குடி பழக்கத்துக்கு ஆளானவங்க அந்த அடிமையிலேருந்து, குடிப்பழக்க அடிமையிலேருந்து மீட்கிறதுக்கு ஒரு எளிமையான கைவைத்தியத்தை பார்ப்போம். வில்வ இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் தனியா. இந்த ஏலக்காய் தனியாவை நல்லா தூளாக்கி அந்த ஒரு கைப்பிடி வில்வ இலையில் போட்டு 200 மில்லி தண்ணீரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 100 மில்லி சுண்டின பிறகு அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் பனங்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இனிப்புக்கு கலந்து அதை டீ போல் பருகலாம். நல்லா சுவையாக இருக்கும். இதை 7 வாரங்கள் காலையிலும் மாலையிலும் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அந்த குடி நோயிலேருந்து வெளியே வந்துடுவார். உடனே சில பேர் கேட்கலாம், எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த பிரச்சனை இருக்குதுங்க, ஆனால் அவர் எந்த மருந்து வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாரு அப்படி சொல்லி வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா, இதை மருந்துன்னு சொல்லாதீங்க, இது ஒரு டீ, உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய டீன்னு சொல்லி அவரை நம்ப வச்சு அவர் எதற்கு நீங்களும் குடிங்க. இப்போ நான் ஒரு நபருக்கு ஒரு கைப்பிடி சொன்னேன், ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா 2 பேரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடின்ற அளவில் அதை மாற்றிக்கணும். அப்போ நீங்களும் அவர் எதற்கு அதை குடிங்க. உங்களுக்கு அதனால் எந்த தொந்தரவும் வராது மட்டுமில்லை, உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதை எந்த பிரச்சனை இல்லாத யார் வேணாலும் குடிக்கலாம், தினமும் குடிக்கலாம். குடிநோய் உள்ளவருக்கு தான் அது குணப்படுத்தும், மற்றவர்களுக்கு எந்த தீங்கு செய்யாது மட்டும் இல்லை, உடம்பு நல்லது தான் செய்யும். அதனால் இந்த வில்வெட்டியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா 7 வாரத்திலே ஒரு நல்ல பலனை கிடைக்கும். பலரும் இதில் முழுமையாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.